ஹாய் ஹலோ. இன்றைக்கி ஆன்மீக டூர் தான் ஒரு டூர் போகிறேன். அதுக்கு ப்ரிப்ரேஷனாக சாப்பாடெலாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு புளியோதரை தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பவுட்ரு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், மல்லி 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், வெள்ளை எல்லோ இல்லை கருப்பு எல்லோ ஏதாவது சேர்த்துக்கிடலாம். அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் கவர் ஆகாமல் ஆயிடுச்சு, சாரி. அப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதோடையவும் நல்லா கொஞ்சம் சூடேறுற அளவுக்கு வதக்கிக்கிடலாம். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கிடலாம். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிடலாம், ரொம்ப வேண்டாம். அது கடைசியாக போட்டு வறுத்துட்டு இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஆற விட்டுக்கரலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கரலாம். சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா புளியோதரை பண்ணும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி பவுடரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து காஞ்சோன்னு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடயே நிலக்கடலைப்பருப்பு நல்லா தொலிலாம் எடுத்து வறுத்த நிலக்கடலைப்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வத்தல், வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பவுடர்லேயும் சேர்த்துருக்கோம், தாளிக்கமும் சேர்த்துக்கரலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கரலாம். சேர்த்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பவுடரையும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் பழைய புளி கொஞ்சம் புது புளி கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம இப்போ கரைச்சி இதோட சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு இந்த புளியோதரைக்கு ஏற்ற மாதிரி அந்த கூட்டுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு இந்த சைடில் நான் கத்திரிக்காய் கூட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் ஒரு கடாயில் அது பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி மேலாக லைட்டாக கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை தூவிக்கிறலாம். இப்போ கடுகு பொரிஞ்சோன்னா நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். வதங்கட்டும் நல்லா. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கரலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கரலாம். லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இது வதங்கினோடனே ஒரு 2 தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துக்கரலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோன்னா தக்காளியெலாம் வேஸ்ட் ஆகாமல் எடுத்து கீழே போடாமல் சாப்பிட்லாம். அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன். இது கூடயே வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்து கிண்டி விட்டுக்கரலாம். இந்த மாதிரி மசாலாலாம் கத்திரிக்காயில் பிடிக்கிற அளவு கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொதி வந்த பின்னாடி முருங்கைக்காய் இருந்தால் சேர்த்துக்கரலாம். நான் முருங்கைக்காய் இருந்துச்சு. உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கரலாம். அப்புறம் காலையிலுக்கு இட்லிக்கு தக்காளி சட்னி இந்த சைடு ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணும் போது ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு தான் பண்ணி வச்சிட்ருந்தேன். அப்புறம் சாதமும் குக்கரில் வச்சு ஆற விட்டுருந்தேன். இப்போ இதை ஆறின பின்னாடி இந்த மாதிரி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கரலாம். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கரலாம். இது கூடயேவும் அந்த பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கிண்டிக்கலாம். கிண்டணுன்னா நல்லாயிருக்கும். நான் அந்த பொடி போடுறப்ப அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்காமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்னும் நிலக்கடலைப்பருப்பு வேணும்னா நம்ம பொரிச்சு கூட இதோடு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து கோயிலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். விளக்கு, எண்ணெய், மஞ்சள், குங்குமம், திரி, கோலப்படி இந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். தீப்பெட்டி, அப்புறம் கை துடைக்கிறதுக்கு துணி, மஞ்சள் துணி இங்கேயே வாங்கிக்கிட்டேன் நான். அப்புறம் அந்த விளக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி பாக்ஸு,
பூ துளசி எல்லாமே வீட்டில் இருந்துச்சு. அதை பறித்து துளசி கட்டி வச்சுட்டேன். நம்ம கை துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி டவல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே கிடைக்கிற எல்லாமே ஒரிஜினலாக இருக்காது. நம்ம ஏற்றின விளக்கவே அவங்க கலர் பண்ணி திரும்ப கொடுக்குறாங்க. அதனால தான் நான் இங்கேயே விளக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன். முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருந்த பாக்ஸு அந்த சாமி பக்கத்தில் வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போகணும். சாமி அதனால் கும்பிட்டுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸில் தான் இன்னும் எடுத்துகிட்டு வரணும். அந்த பாக்ஸு சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போகணும். அப்புறம் வந்து சாப்பாடெலாம் எடுத்து பேக் பண்ணிட்டேன். காலையிலுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும், மதியத்துக்கு புளியோதரையும் கத்திரிக்காய் கூட்டும். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும் போது மணி கரெக்டாக வந்து ஒரு 2:15 இருக்கும். நான் ஒரு மணிக்கெலாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடித்து 2 மணிக்கெலாம் கிளம்பி உட்காந்துருந்தேன். அப்புறம் அவங்க வந்து வேன் வரவுமே கிளம்பியாச்சு. இப்போ வந்து மணி வந்து 4 மணி இருக்கும். 4 மணிக்கெலாம் நாங்கள் இங்கே திருக்கோஷ்டியூர் வந்துட்டோம். வந்தப்போ அங்கேயுமே அந்த டயத்தில் எல்லாம் விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் சரி இந்த டைமே விளக்கு ஏற்றிடலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படின்ட்டு எல்லாம் வாங்குறதுக்கு விளக்கு இதெல்லாம் வாங்காதவங்களாம் போய் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்றதுனால நான் வாங்கலை. என் கூட வந்தவங்க விளக்கு வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து போய் நல்லா தண்ணியெலாம் தெளித்து கோலம் போட்டு எனக்கு நிறைவேறியிருந்த விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஒரு 11 விளக்கு கணக்குக்கு நான் வேண்டியிருந்தேன். அந்த விளக்கோடையே சேர்த்து ஏற்றியாச்சு. அவங்க பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க என்னோடது நிறைவேறிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு எடுக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இப்போ தான் ஏற்றிட்டுருக்கேன், கொஞ்சம் எரியவும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றிட்டு இருந்தேன். அதான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த வட்டம் அந்த பாக்ஸ் வாங்கிட்டதுனால இந்த பாக்ஸை வந்து ஓரமாக வச்சிடலாம். ஒரு சில பேர் தெப்பத்துலேயே தூக்கி போட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் போடாதீங்க. யாரும் போனீங்கன்னா அந்த காசும் மஞ்சள் துணி மட்டும், துணியும் கூட நம்ம ஒரு ஓரமாக அங்கே வச்சுருக்காங்க டஸ்ட்பின் மாதிரி, அந்த இதில் கூட போட்டுடலாம். காசு இது மட்டும் வேணால் நம்ம தெப்பத்தில் போட்டுக்கலாம். மற்றபடி தெப்பத்தில் அந்த துணி பாக்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு நாஸ்தி பண்ண வேண்டாம். இப்போ வந்து மணி 5:30 ஆயிடுச்சு. நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு கோயிலுக்கு தான் போகலாம், போய் சாமியை பார்த்துடலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே கோலம் போட்டுட்டு இருந்தாங்க ஒரு அக்கா, நல்லா அழகாக போட்டிருந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து கோயில் வந்து 6:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னாங்க. அப்புறம் 7 மணி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு. 7 மணிக்கு பின்னாடி சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் திருக்கோஷ்டியை விட்டு கிளம்பிட்டோம். இப்போ மணி வந்து 8 மணி இருக்கும். 8 மணிக்கு அப்போ தான் கடைகள்லாம் லைட்டாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். கூட்டத்தில் மாட்ட வேணாம் அப்படின்றதுனால கிளம்பிட்டோம். ஒரு 9 மணி ஆயிடுச்சுனாலே இது ஃபுல்லாகவே டிராஃபிக் ஆயிரும். நம்ம உள்ளே வந்து சாமியை பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனாலேயும் முன்னாடியே போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிள்ளையார்பட்டி போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு திருக்கோஷ்டியூர் போயிட்டு இப்போ பிள்ளையார்பட்டிக்கு வந்தாச்சு. எப்பயுமே நாங்கள் பிள்ளையார்பட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு போவோம். இந்த டைம் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால திருக்கோஷ்டியூர் ஃபஸ்ட்டு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் திருக்கோஷ்டியூர் ஃபஸ்ட்டு போயிட்டு இப்போ 2வது தான் பிள்ளையார்பட்டிக்கு வந்திருக்கோம். இங்கே போகிற வழியில் வந்து கடைகளில் ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் போய் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறலாம் அப்படின்ட்டு நான் கடையில் எதுவும் வாங்கலை. இப்போ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். காலையிலேயும் பூஜை நடக்கும் போதே போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து மணி ஒரு 8:45 ஆயிடுச்சு. அங்கே வந்து டிராஃபிக் ஆயிடுச்சு அந்த டயத்துலேயும். நம்ம எப்பயுமே திருக்கோஷ்டியூர் மதுரையிலேருந்து போகிறதா இருந்தால் சிவகங்கை பைபாஸில் போயிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். திருப்பத்தூர் வழியாக போனோம்னா ரொம்ப லேட் ஆகும். அந்த சைடில் போனதுனால கொஞ்சம் வந்து டிராஃபிக் ஆயிடுச்சு. அதனால் ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா ரொம்ப பக்கம்தான். அப்புறம் கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது இந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தேன். பிள்ளையார்பட்டி நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். போகாதவங்க கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. கோபுர தரிசனம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கோபுர தரிசனம் பாப விமோசனம், கோபுர தரிசனம் சாப விமோசனம் அப்படின்னு வாங்க. கோடி புண்ணியமும் கூட. அதனால் கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. இது வந்து தெப்பத்தை சுற்றி விளக்கேற்றுறதுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்து 2வது பக்கத்துலேயே வைரவன்பட்டி அப்படின்னு சிவன் கோயில் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். அங்கேயும் இந்த மாதிரி தெப்பம்லாம் இருந்துச்சு. அதிகமாக இந்த சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்காடியை சுற்றி இருக்கிற ஊரில் எல்லாமே தெப்பம் வந்து நிறையா இருக்கும்.
அப்புறம் அடுத்து வந்து குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இப்போ மணி வந்து 11 மணி ஆயிடுச்சு. பிள்ளையார்பட்டியிலே வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ குன்றக்குடி வந்திருக்கோம். வந்து இங்கே வந்து வெயில் வந்து அவ்வளோவா இல்லை, அதனால் சீக்கிரமாகவே மலையில் ஏறியாச்சு. படியும் ரொம்ப இல்லை. அங்கே சாமி கும்பிட்டு முடித்த பின்னாடி பட்டமங்கலம் தர்ஷனாமூர்த்தி இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வந்து இந்த நாளில் வந்து ஒரு 11 கோவில் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இப்போ வந்து பட்டமங்கலம் வந்திருக்கோம். குரு பகவான் கோவில் நல்ல விசேஷமான கோவில். இந்த கோவில் வந்து வியாழக்கிழமை வந்திருந்தோன்னா நல்ல ஃபுல் கூட்டமாக இருக்கும். நாங்கள் போனது வந்து புதன்கிழமை போயிருந்தோம். நல்ல கூட்டம் பரவாயில்ல. அப்படியே பக்கத்துலேயே காரைக்குடி பைபாஸில் வந்து குபேரன் கோவில் அப்படின்னு இருக்குது. அங்கே தான் அடுத்து வந்திருக்கோம். இப்படியேவும் ஒரு 12-1 மணிக்குள்ளே ஒரு 6-7 கோவில் பார்த்துட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங் டைம் 1 மணிக்கு கோயில் நட சாத்திடுவாங்க அப்படின்றதுனால சீக்கிரமாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டக்குன்னு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அங்கே வந்து மீனெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க அந்த குபேரன் கோவிலில். அதை தான் பார்த்துட்ருந்தேன். அதில் வந்து காசெல்லாம் போடுறாங்க. யாராவது ஒருத்தவங்க பண்ணுறத அப்படியே பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளேயே கடைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சைடு காரைக்குடி இந்த பக்கம் இருக்கவங்களாம் அதிகமாக இந்த மாதிரி போயிருப்பீங்க. நான் ஒரு 5 வருஷமாக இந்த டூர் போயிட்டுருக்கேன். அங்கே வந்து இந்த மாதிரி குபேரன் கோவிலில் வந்து கயிறு, குபேரன் டாச்சு இந்த மாதிரிலாம் விற்றுட்ருக்காங்க. நான் வந்து கயிறு மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு பசங்களுக்காண்டி இந்த கயிறு வாங்கிட்டு வந்தேன். இதை நம்ம வாங்கிட்டு போய் அங்கே குபேரன் கோயிலில் கொடுத்தோன்னா அவங்க பாத்திரத்தில் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. பூஜை பண்ணி நம்ம கொண்டு வந்து பசங்க கையில் கட்டி விட்டுக்கலாம். இது வந்து கண்டுப்பட்டி காளியம்மன் அப்படின்ற கோவில். இதில் வந்து நம்ம ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா பேப்பரில் எழுதி கட்டலாம். அது நிறைவேறிடுச்சுன்னா கண்ணாடி வாங்கி கொடுக்குறது இந்த கோயிலில் ஃபேமஸ். அங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதவே எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டாங்க. அதை தான் வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் கொண்டு போன சாப்பாடு அப்படியே மீதமாயிருச்சு. அடுத்து வந்து இங்கே வந்து நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தா கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து கோயில் நட வந்து சாத்தியிருந்துச்சு. 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றதுனால வெளியே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். 4 மணின்றது 4:30 ஆக்கிட்டாங்க. அப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். வர்றதுக்கு மணி 5 ஆயிருச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்க கடை அந்த மாதிரிலாம் போயிட்டுருந்தாங்க. போயிட்டு வந்து அடுத்து வந்து கொல்லங்குடி காளியம்மன் அங்கே வந்திருந்தோம். மாரியம்மன் அந்த கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு அங்கேயும் கடைகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அங்கே பிள்ளைகளுக்கு தேவையான வளையல் இந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்னு கடைக்கெல்லாம் போயிட்டு அப்படியே வந்து காளையார் கோவில் கிளம்பிட்டோம். அங்கே பிரதோஷம் அப்படின்றதுனால போய் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துடலான்னு காளையார் கோவிலுக்கு வந்துட்டோம். காளையார் கோவிலில் கூட்டம் அதிகமாகலாம் இல்லை. பிரதோஷம் நல்லா பார்த்தோம். நல்ல தரிசனம்தான். அடுத்து வந்து அதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு பெரிய மருது சின்ன மருது சென்டரில் வந்து சேதுபதி இவங்களை வந்து சிலையாக வச்சுருப்பாங்க. அதை சுற்றி முன்னாடிலாம் கேட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து கேட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதை பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தான் போனோம். அங்கே 7 மணிக்கெலாம் க்ளோசிங் டைம். அதுக்கு முன்னாடி போய் பார்த்துடணும் அப்படின்னு வேகமாகவே கிளம்பிட்டோம். போய் சாமியெல்லாம் பார்த்தாச்சு. இந்த மாதிரி டூரெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் கூடயே இந்த டூருக்கு வந்த ஃபீலாக இருந்துச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.